வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வம். இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை என்னென்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா மாணவர்கள் ஆன்லைன் தேர்வுக்கு இப்போ கடைசியாக செப்டம்பர் 2020 ரெகுலேஷன் 2013 8th செமஸ்டருக்கு ஆன்லைன் தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் அமல்படுத்தினாங்க. பட் அதில் நிறையா மாணவர்கள் எப்படி ஆன்லைன் தேர்வு தயார்படுத்துறது, எந்தமாரி பண்ணுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமலே சில பேர் அப்பியர் ஆகி அவங்களோட ரிசல்ட் எல்லாமே WHRXக்கு மாறி வந்திருக்கு. லாஸ்ட் மந்த்து கடைசி மாதம் தேர்வு முடிவில் WHRXன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இதனால் நிறையா மாணவர்கள் குழம்பி போயிருக்காங்க. எதுக்காக WHRX வந்திருக்கு? நம்ம ஒழுங்காக தானே தேர்வை எழுதணும், ஏன் நம்மளுக்கு RXன்னு சொல்லி ரீஅப்பியரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்தமாரி மாணவர்களுக்கு கன்ஃபியூஸ் ஆன மாணவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி நான் சொல்கிறது நீங்கள் பயன்படுத்தி தேர்வுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நவம்பர் 17 21 வரைக்கும் தேர்வு நடைபெறுது. ஸோ துணை ஆன்லைன் தேர்வு நடைபெறுகிறது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்போ இல்லை டேப், இந்த 4 டிவைஸில் எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எதை நீங்கள் தேர்வுக்கு பயன்படுத்த போகிறீங்களோ 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாலே 100%. இப்போ நம்ம டெஸ்க்டாப்னா சார்ஜ் பண்ண முடியாது, ஓகே. பட் ஆனால் டேபோ இல்லைனா லேப்டாப் மொபைல் ஃபோனை 2 நிமிஷம் ஒரு 2 மணி நேரத்துக்கு சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இது முதல்ல. ரெண்டாவது, கரண்ட் நம்ம தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காலத்துக்கு பவர் பிளக் எல்லாமே இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம டெஸ்க்டாப்போ இல்லை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கரண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ கரண்ட்டு கட் ஆகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எந்த டிவைஸ் நீங்கள் மூணாவது எந்த டிவைஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது சரியான நெட்வொர்க் வருதா, ஸோ இணை இணைப்பு கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நான்காவது ஸோ சுவருக்கு பின்னால் ஒரு வாலுக்கு முன்னால் உட்காந்துருக்கணும். ஸோ சுவரை பயன்படுத்த அமர வேண்டும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது, தேர்வு அறையில் நம்ம எந்த ரூமில் நம்ம தேர்வு எழுத போகிறோமோ அந்த அறையில் லைட் வெளிச்சம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கேமரா விசிபிளாக இருக்கணும். ஸோ லைட் டல்லாவோ அதுமாரி இருந்தால் கூட மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 6வது, எந்த ஐடி கார்டு, ஸோ காலேஜ் ஐடி கார்டா இல்லைனா கவர்மெண்ட் ஐடி கார்டா, எந்த ஐடி கார்டை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த ஐடி கார்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 7வது பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா டெஸ்க்டாப் எதுவாக எந்த டிவைஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ தேர்வுக்கு சரியாக இருக்கதா, ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ரௌசிங்கில் ஸோ ஹிஸ்ட்ரி டேட்டா எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். அதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். 8வது பார்த்தீங்கன்னா வெப் கேமரா உங்களோட முகத்துக்கு நேராக பயன்படுத்தணும். அப்படி நேராக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தேர்வுக்கு இப்போ எந்த இடத்துல நீங்கள் தேர்வுக்கு தயாராகி அமர்றீங்களோ அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும், நாய்ஸ் எதுவுமே வரக்கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கண்ணாடி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணாடி மட்டும்தான் போடணும், இல்லைனா லென்ஸ் போடலாம். அதை விட்டுட்டு சன் கிளாஸு, ஸோ கூலிங் கிளாஸு, இந்தமாரி ஒரு கண்ணாடி அந்தமாரி எதுவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்வுக்கு நீங்கள் தொடங்குறதுக்கு
முன்னாலே ஒரு பாட்டில் தண்ணி வேணும்னா நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தேர்வு ஆரம்பித்தோன்னே நீங்கள் பக்கத்து ரூமில் போய் தண்ணி குடிச்சிட்டுலாம் வந்தீங்கன்னா கூட அதுவும் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தேவைப்பட்டால் தேர்வின் பொழுது வந்து உங்களுக்கு 3 நெட்வொர்க்கு கட் ஆகிடுச்சு, இல்லைன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, ஏதாவது இஷ்யூ பாதிப்பு இருந்தால் 3 நிமிடங்கள் மட்டும்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். இப்போ நவம்பர் 2020, அதாவது செப்டம்பர் 2020 தேர்வு நடந்த ரெகுலேஷன் 2013 8th செமஸ்டர் மாணவர்களுக்கு மறுதேர்வு நவம்பர் 17 முதல் 21 வரை தேர்வு நடைபெறுது. அதோட டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் டைம் டேபிளை தயார்படுத்திக்கோங்க. அப்புறம் கடைசியாக ரொம்ப முக்கியமானது, மாணவர்கள் தேர்வுக்கு பொழுது முழு நேரம் அமர வேண்டும். 60 நிமிஷம்னா 60 நிமிஷமும் நீங்கள் அமர வேண்டும். அதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது வெளியில் நீங்கள் போனீங்க, மற்ற ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட கன்சிடர் ஆஸ் மால் ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து மாணவர்கள் தேர்வுக்கு தயார்படுத்திக்கின்ற முறை. இப்போ மாணவர்கள் செய்ய வேண்டாவது எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல தேர்வு நடைபெறும் போது உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியணும். உங்களோட வீடியோ, உங்களோட கேமரா மட்டும்தான் தெரியணும். அதை தவிர்த்து வேறு நபரோ இல்லை வேறு யாரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோ இல்லை பக்கத்தில் வந்துட்டு போனாங்க இருந்தால் கூட அந்தமாரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் வரும். அதுக்கப்புறமா தேர்வு நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது. அந்தமாரி நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ். ஏன்னா வந்து உங்களோட கேமராவோட ஆக்சஸ், ஆடியோவோட ஆக்சஸ், லொக்கேஷனோட ஆக்சஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களோட சரௌண்டிங் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் உங்களோட கல்லூரியிலிருந்து ஆசிரியர்கள் வந்து ப்ராப்பராக இருந்து அதெல்லாம் மானிட்டர் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மூன்றாவது பார்க்கும்போது நீங்கள் தேர்வின் பொழுது பேப்பரோ ஒரு A4 ஷீட் வந்து வச்சுருக்கலாம். ஏன்னா அதை ரஃப்புக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அது தவிர்த்து நீங்கள் வந்து கேள்வி எழுதுறதோ இல்லை வேறு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணி அதை ஆன்சர் செக் பண்ணுறதோ இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது வந்து மால் ப்ராக்டிஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரே இடத்துல தான் நீங்கள் பல சாதனங்கள் வச்சு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபோனில் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபோன் மட்டும் தான் வச்சுக்கணும். ஸோ பக்கத்தில் லேப்டாப்போ இல்லைனா ஒரு டெஸ்க்டாப் முன்னால் உட்கார்றதோ அந்தமாரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கூட அதுவும் மால் ப்ராக்டிஸ் ஆகும். மாணவர்கள் எக்காரணம் கொண்டும் வெளியில் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளி இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா கூட அதுவும் மால் ப்ராக்டிஸ் ஆகிரும். மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தேர்வு எழுதுறதுக்கு பின்னால் எந்த ஒரு ஒளி வெளிச்சமோ, அதாவது பக்கத்தில் இருந்தால் எந்த ஒரு ஒளியோ எந்த ஒரு சவுண்டோ அந்தமாரி எதுவும் வரக்கூடாது. அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் ஹேர் ஸ்டைல், முடி, ட்ரெஸ் கோடு, கையில் நம்ம கையில் வந்து இந்த பேண்டு அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, பாய்ஸு, அந்தமாரி எதுவுமே போடக்கூடாது. நீட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் வந்து நீங்கள் ஆன்லைன் தேர்வுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன், ஹெட்செட்டு, வேறு எந்த கருவி கேட்கக்கூடிய ப்ளூடூத்து அதெல்லாம் இருக்கும், எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. தேர்வின் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரையுமே நீங்கள் டிஸ்கஷன் ஆன்சரை வந்து நீங்கள் பக்கத்தில் புக்கோ இல்லை வேறு கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட இட்ஸ் மால் ப்ராக்டிஸ். ஏன்னா கால்குலேட்டர் கூட ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கூட நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட இல்லை அதர் தென் மொபைல், இப்போ நீங்கள் எந்த டிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் தவிர வேறு எந்த டிவைஸை நீங்கள் பயன்படுத்தினா கூட அது மால் ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா,
வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கள் பிளாக், அந்த தேர்வு நடைபெறும் டைமில் நீங்கள் பிளாக் பண்ணி தேர்வை நீங்கள் எழுதி நீங்கள் அப்பியர் ஆகி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க. எதை பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு WHRXன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ திரும்ப இந்த தேர்வில் நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு தான். ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது. காகிதமும் மற்றும் பேனா எழுத்து முறை தேர்வு தான். அந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து போக வேண்டாம். இந்த தேர்வுலேயும் நீங்கள் வந்து நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி தேர்வு எழுதினீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இனியவை குரல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.